நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீ கூறும் மன்னன் நிலம். இது குறள். இதனுடைய பொருள், காட்சி கெளியன் பார்க்கறதுக்கு எளிமையானவனா, கடுஞ்சொல்லன் அல்லனேல் கடுமையான சொற்கள் சொல்லாதவனா இருந்தா மீ கூறும் மன்னன் நிலம், அந்த மன்னனுடைய நாட்டை உலகமே பாராட்டும்னு. இது ஏதோ மன்னர் காலத்துல மன்னருக்கு மட்டும் பொருத்தமானதுன்னு நினைச்சுக்க கூடாது. உங்களுக்கு தெரியும், திருக்குறள் காலங்களையும் கடந்து நிக்கிற ஒரு பா. இதுல என்ன சொல்லி இருக்குன்னா, ஒரு சின்ன அணிக்கு ஒரு தலைவராக இருந்தால் கூட, உதாரணத்துக்கு ஒரு குடும்ப தலைவனாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஐடியில் ஒரு 5 பேருக்கு இருக்கிற டீம் லீடராக இருந்தாலும் சரி, பார்க்கறதுக்கு எளிமையானவங்களா, மற்றவங்களுக்கு இவனோட பேசணும் பழகணுன்ற தோற்றத்தை வெளிப்படுத்தணும், கடுமையான சொற்கள் பயன்படுத்தாமல் இருந்தால் அவனை உலகமே பாராட்டும். அவன் பணிபுரிகிற இடத்தையோ அந்த குடும்பத்தையோ மற்றவர்கள் வியந்து பாராட்டுவாங்கன்றது தான் உண்மை. இந்த சிந்தனையோட இன்றைய நிகழ்ச்சிக்கு போவோம். காளிமார்க் பொவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இந்த நிகழ்ச்சியோட முதல் சுற்று துவங்க போறோம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. குங்குமம், பெண்கள், கொடுப்பது, சிமிழ், உயிரினம், மீன், கடிக்குது. உயிரினம்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஆனா கடிக்குதுங்கிறீங்களே. காந்தம், இரும்பு, இழுப்பது. சரியான அழகான குறிப்பு. ஈர்ப்பு. வெரி குட். வார்த்தை புரியல, இட்ஸ் வெரி ஜம்பிளிங். ஒரே ஒரு எழுத்து மட்டும் எடுக்கணும். நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கேன். வேர்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓ மை காட். தமிழ் ஜூட்டு எப்படி படிக்கிறது? வாங்க ஜி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் தான் நினைச்சேன், நீங்களுமா? உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. யானை, பானை, பல்லு, யானைக்கு பல்லா, தேர், இழுப்பது, தங்கம், சங்கம், தங்க, தங்க தேர். பையனுக்கு தெரியுது, ஒன்று இமிட்டேஷனா போடுறதுனால தெரியாம போச்சு. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பரிச்சயமான பிடித்தமான பிரபலமான முகங்களை பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு அப்படி சில முகங்களை நம்ம பார்க்க போறோம். முதல் அணியா நம்ம வரவழைப்பது இந்த விஜய் டிவியின் மூலமா உங்களுக்கு குரல்கள் வழியா தங்களை வெளிப்படுத்தி கொண்ட அழகான பாடகர்கள் சாய் விக்னேஷ் அண்ட் சௌந்தர்யா. சௌந்தர்யா, சாய் விக்னேஷ், உங்களுடைய முகங்களும் குரல்களும் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு புதிதல்ல, ரொம்ப அறிமுகமானவங்க. சுருக்கமாக ஒரு முறை நீங்களே உங்களை பற்றி சொல்லிக்கோங்க, அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் சௌந்தர்யா, ஏர்டெல் சூப்பர் சிங்கர் சீசன் 3 அண்ட் சீசன் 4 வழியாக தமிழ். ரெண்டு சீசன் 3 வாஸ் நாட் ஸோ சக்ஸஸ்ஃபுல். சீசன் 4 கொஞ்சம் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல் அக்கார்டிங் டு மீ. ஸோ அப்படி தான் விஜய் டிவி என்னை வளர்த்து விட்டுருக்காங்க. ஸோ தட்ஸ் ஹவ் மியூசிக் காட் இன் டு மீ சீரியஸ்லி சொல்லணும். ஸோ என் லைஃப்பில் மியூசிக் நான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுத்துருக்கேன்னா அதுக்கு விஜய் டிவி ஏர்டெல் சூப்பர் சிங்கருக்கு தான் நன்றி சொல்லுவேன். சாய் விக்னேஷ். வணக்கம். நான் சூப்பர் சிங்கரில் டாப் 9 வரையும் வந்தேன். கர்நாடிக் ஆக்சுவலி கற்றுட்ருக்கேன், ஒரு 10 இயர்ஸாக கற்றுட்ருக்கேன். அண்ட் லைட் மியூசிக்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட்னா அது கண்டிப்பாக சூப்பர் சிங்கர் மூலியமாக தான். அண்ட் இப்போ நிறைய பேர் ரெகனைஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஆக்சுவலி ரொம்பவே மாறி இருக்கு லைஃப். வெரி குட். சீசன் 4ல் வந்துருந்தியா? ஓகே. இப்போ தோக்கன்றனால சேர்ந்து ஒரு டியூட் ஏதாவது பாடுங்களேன். ஓகே. தென்றல் என்னை தொடும், ஆஹா சத்தமின்றி முத்தமிடும், பகலே போய்விடு, இரவே பாய் கொடு, நிலவே பன்னீரை தூவி ஓய்விடு. தென்றல் என்னை தொடும், ஆஹா சத்தம் இன்றே முத்தமிடும், பகலே போய்விடு, இரவே பாய் கொடு, நிலவே பன்னீரை தூவி ஓய்விடு. தென்றல் என்னை தொடும், ஆஹா சத்தம் இன்றே முத்தமிடும். Well done, thank you. Beautiful. என்னோட பர்சனல் அப்ரிசியேஷன். Well done, சௌந்தர்யா. உங்களுடைய எதிரணியில் விளையாட போகும் பிரபலங்களை வரவழைப்போம். விவந்த் மற்றும் அனு சந்திரசேகர். விவந்த் எனக்கு கொஞ்சம் பரிச்சயம் உண்டு. அனு சந்திரசேகர், உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கங்களேன். ஓகே. மை நேம் இஸ் அனு சந்திரசேகரன். நான்
14 இயர்ஸாக ஹெச்ஆரில் இருக்கேன். ஐம் ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல். இப்போது கரண்ட்லி ஐம் ஒர்க்கிங் ஃபார் அ கம்பெனி கால் 2at Pro as a senior manager ஹெச்ஆர். ஓகே. விவந்த் உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்டா உறவினரா? ஆக்சுவலாக இதே மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோவில் வி மெட் அண்ட் வி பிகேம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ரியாலிட்டி ஷோல நீங்க என்ன பண்ணீங்க? பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அவர் வேற டீம், நான் வேற டீம், ஆப்போனன்ட்ல இருந்தோம். ஸோ இப்போ ஒரு டீமாக வந்திருக்கீங்க. விவந்த், உங்களுடைய மீடியா துவக்கத்தை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக வீடியோ ஜாக்கி, அப்புறம் ரேடியோ ஜாக்கி, அதுக்கப்புறம் அங்கேருந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக கிட்டத்தட்ட 2005லேருந்து இப்போ வரைக்கும் நிறைய அப்கமிங் ஹீரோஸ் எல்லாருக்குமே வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே. எய்ம் அண்ட் ஆம்பிஷன் டு பிகம் அன் ஆக்டர். ஸோ அதுக்கு என்னென்ன ரூட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டேலண்ட்டை எப்படி நம்ம பில்ட் பண்ணிக்கிறதுன்றதை யோசித்தேன். ஸோ ஜஸ்ட் லைக் தட் டேரெக்டாக போய் ஸ்க்ரீனில் போய் நின்னா நமக்கு ஒன்றுமே தெரியாமல் போய் ஸ்க்ரீனில் நிற்கிறத விட நமக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் கிரியேட் வாய்ப்பு வரும்பொழுதே அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணுன்றதுக்கு யூ ஆர் எக்விப்பிங் யுவர் செல்ஃப். டெஃபினட்டாக சார். என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயப்படி விவந்தோட உண்மையான திறமைக்கு இன்னும் சரியான வாய்ப்பு கிடைக்கல, சரியாக யாரும் அவங்களை பயன்படுத்திக்கலன்றது தான் என்னுடைய வருத்தம். மேபி சரியான ஒரு படம் ஏதோ ஒன்று காத்துட்டு இருக்குது, யார் மூலமாக எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. நிச்சயமாக விவந்தோனுடைய திறமை ஒரு நாள் உலகத்துக்கு தெரிய தான் போகுது. தேங்க்யூ ஸோ மச். தட் டு ஹியரிங் இட் ஃப்ரம் யூ. இட்ஸ் a blessing. ஓகே, உங்கள் 2 பேரையும் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இப்போ இந்த நிகழ்ச்சியோட முதல் சுற்று துவக்க போகிறோம். யார் விளையாட போகிறீங்க? நீங்களா? அவங்களே விளையாட்டு. ஓகே. அப்போ நீங்கள் உட்காந்துருங்க. சௌந்தர்யா அண்ட் சாய் விக்னேஷ், இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் சுற்றை நீங்கள் தொடங்க போகிறீங்க. அடிப்படை விதிமுறைகள் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நினைவுபடுத்திடுறேன். 2 நிமிடங்களில் 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். திரையில் பார்க்குற ஒவ்வொரு சொல்லுக்கும் நீங்கள் அதிகபட்சம் 3 குறிப்புகள் வரைக்கும் கொடுக்கலாம். ஒவ்வொரு குறிப்புக்கு பிறகும் ஒரு யூகம் வரணும், வந்தால் தான் நீங்கள் அடுத்த குறிப்பு கொடுக்க முடியும். ஓகே. உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. காது. தோடு. குட். சமையல். காய். அசைவம். கறி. ஏழ்மை. ஏழ்மை. தாழ்மை. பாதி. எழுமை. தாழ்மை சொன்னீங்க, அதில் பாதின்னு கேட்குறாங்க. சொல்லி முயற்சி பண்ணி பார்க்கலாம். சொல்லுங்க. டைம் போயிட்டு இருக்கு. தாழை. தாழை. தாழ். உயர்வு. தாழ்வு. குட். பேரு. அடுத்த வாழை. மரம். பந்தி. இலை. இலை. குட். இப்போ அந்த விட்ட சொல் வந்துருச்சு. அது சொன்னா இது வந்துருமே. இது கூட ஒன்று சொல்லுவாங்க, இது சொன்னா அடுத்த சொல்ல அது. சீக்கிரம்டா. இல்ல, இது என்னன்னு தெரியுதா? தெரியுது. இல்ல, சரியான க்ளூ ஆக்சுவலி தெரியல. 15 வினாடிகள். ட்ரை சம்திங். ஏதாவது சொல்லு. அப்படியா? சிரமமா? ஆமா. சரி, நம்ம சொல்லி பார்ப்போம். நாற்காலி. நாற்காலி. உட்காருதல். எதிரே. பொதுவாக நாற்காலினா மேசைன்னு சொல்லுவோம். மேசை. ஓ, மேசைனா நாற்காலி. நினச்சேன் அவர் தெரிஞ்சுதான் விவரமா சொல்லாமல் இருந்திருக்கார். 4 மதிப்பெண்கள் முதல் சுற்று. பரவாயில்ல, சௌந்தர்யான் சாய் கணேஷ் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அனு சந்திரசேகரனுக்கு தமிழ் எப்படி? ஓரளவுக்கு பேசுவேன். வீட்டில் தமிழ்லையும் தானே? ஆமாம், தமிழ் தான். அப்படிதான் நீங்க சொல்லிக்கிறீங்க எல்லாருமே. ஆனா சார், உங்க வாயில இருந்து தமிழ் வரதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். பார்த்து படிக்கிறது தப்பாவே படிக்கிறாங்க ஆக்சுவலா. ஆமாம், நிறைய பேர் இவ்வளவு சொல்லிட்டு நான் தப்பா படிச்சிட்டு போறேன் சார். சரி, இப்போ அதே விதிமுறைகள் தான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். 2 நிமிட கால அவகாசம், 5 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வரப்பு. வரப்பு. வயல். வயல். நிறம். சிகப்பு. பூசுவது. மஞ்சள். மஞ்சள். 2. இனிப்பு. கசப்பு. சீக்கிரம், வேற ஏதாவது.
பொதுவான ஒரு குறிப்பு கொடுக்கலாம். ஆமாம், சீக்கிரம் ஏதாவது கொடுங்க. நெக்ஸ்ட். சரி, அடுத்த சொல் போயிடலாம். தளம். தளம். தரை. தரை. கர்ணன். தானம். வழங்குவதில். வள்ளல். வள்ளல். சரி, இனிப்பு கசப்பு சொன்னீங்களே, அது வந்துருச்சு. சீக்கிரம் சீக்கிரம். நாக்கு. சுவை. சுவை. வெரி குட், வெரி குட். 5ஐயும் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ சில சமயம் சில சொல்லுக்கு இணை சொல் எப்படி சொல்றதுன்னே தெரியாம மொழிப்பு வந்திருப்ப. நீங்க எப்படி அதை முயற்சி பண்ணலாம்னா, சும்மா ஒரு சஜஷன். இனிப்பு சொல்லிட்டீங்க, கசப்புன்னு சொல்லிட்டீங்க. இதெல்லாம் நட்டு சுவை தானே, வேற வழியே இல்லை. ஸோ அப்படி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி யோசிக்கலாம். பொருளாவே இருக்கணும்னு அவசியம். ஓகே. ஸோ இப்போ இடம் மாறி நின்று கண்டுபிடிக்க போறீங்க. வாங்க, நீங்க குறிப்புகள் கொடுக்கணும். அனு சார், அங்க क्वेश्चन வர மாதிரி இங்க ஆன்சர் வந்தா நல்லா இருக்கும். இப்போ அந்த பிரஷர் நம்ம ஏத்த போறோம். இல்ல, இப்ப தெரியலனா நீங்க வாட்ஸ் கண்ணு தெரியலன்னா ஹெல்ப் பண்ணுவேன். வார்த்தை தெரியலன்னா அப்ப பணம் அங்க வராது, இங்கே வரும். ரெடி? உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கஞ்சம். கஞ்சம். கருமி. கருமி. ஸ்நேகிதி. ஸ்நேகிதன். வேறு. வேறு. தோழி. தோழி. குட். ராணி. ராஜா. வேறு. ராணின்னு சொல்லிட்டு வேறு வேறு. கேக்குறாங்க. இளவரசி. குட். நட்பு. பகை. வெரி குட். இன்னும் ஒண்ணே. யானை. பானை. பல்லு. யானைக்கு பல்லா. தந்தம். தந்தம். வெரி குட். 5 மதிப்பெண்கள். எத்தனை கண்டுபிடிச்சிருக்கீங்க மொத்தமா? போன முறை 5. ஆமா, நீங்க 10 கண்டுபிடிச்சிட்டீங்க. வெல் டன், வெரி குட். இப்போ நீங்க அமர்ந்திருக்கலாம். அவங்களோட 2வது வாய்ப்பு. முதல் முறை ஒரே ஒரு சொல்ல தவற விட்டுட்டீங்க. இந்த தடவை 5க்கும் முயற்சி பண்ணணும். கண்டிப்பா. உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. குளம். குட்டை. தண்ணீர். ஆறு. ஓடுவது. நதி. வெரி குட். தவறு. சரி. சரி. சமம். குட். வீடு. வாசல். ஜன்னல். பலகை. கட்டுவது. கம்பி. கம்பி. தந்தி. செய்தி. அனுப்புவது. அஞ்சல். வேறு. தபால். வெரி குட். சந்தேகம். கொடுமை. பயம். பயம். ஐயம். ஐயம். வெரி குட். 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. வெல் டன். இந்த தபால்ன்ற ஒரு சொல்ல எப்படி கண்டுபிடிக்க போறீங்கன்னு எனக்குலாம் ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நீங்கெல்லாம் இதை வந்து புக்கில் தான் படிச்சிருக்க முடியும். நினைக்கிறேன் நீங்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறை கூட தபால் சர்வீஸ் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அப்படியா? லெட்டர் எழுதி போஸ்ட் பாக்ஸில் போய் நானும் என் ஃப்ரெண்டும் 12th வரைக்கும் சேர்ந்தே தான் படித்தோம். பட் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் காலேஜ் சென்னை வந்துட்டேன், அவள் வந்து காஞ்சிபுரம் போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு இமெயில்ஸில் வந்து அவ்வளோ கிடையாது. அதனால் நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் ஒரு லெட்டர் நம்ம எழுதி போஸ்ட் பண்ணிக்கணும் 2 பேருக்கும். நாங்கள் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் we have sent letters to each of us. போஸ்ட் பாக்ஸில் போய் போஸ்ட் பண்ணுவீங்க? ஆமாம், நான் பண்ணுவேன். அப்படியா? இன்லேண்ட் லெட்டரா? எஸ். ஐ எம் சர்ப்ரைஸ். இந்த ஜென்ரேஷனில் நீங்களாம் அதை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். ஓகே, வெல் டன். 5ஐயும் கண்டுபிடிச்சிட்டீங்க. முதல் சுற்றுல உங்களுடைய மதிப்பெண்கள் 9, அவங்க 10. ஸோ 1 முன்னணியில் இருக்காங்க. 2வது சுற்றுல நீங்கள் எதையும் தவற விடாமல் விளையாடணும். இடைவேளைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியின் மறுபகுதியில் மறுபடியும் சந்திப்போம். இது காளிமார்க் பொவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வெல்கம் பேக் டு காளிமார்க் பவன் டு ஒரு வார்த்தை 1,00,000 தமிழோடு விளையாடு பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். சௌந்தர்யா அண்ட் சாய் விக்னேஷ் இரண்டாவது சுற்று தொடங்க போகிறோம். அதே போல் 2 நிமிடங்களில் 5 சொற்கள். ஆனால் நீங்கள் உங்களுக்கு குறிப்புகள் கொடுக்குறவங்களுக்கு முதல்ல ஒரு சின்ன சவால் இருக்கும். ஒரு சொல்ல திரையில பார்ப்பீங்க, அந்த சொல்லுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு எழுத்துக்கள் சும்மா குழப்பறதுக்காக அங்கங்கே சேர்ந்துருக்கும். அந்த தேவையில்லாத எழுத்துக்களை நீக்கிவிட்டு சரியான சொல்லை கண்டுபிடித்து அப்புறம் நீங்கள் குறிப்புகள் கொடுக்க தொடங்கணும். 2 நிமிடம் 5 சொற்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சமையல். சாப்பாடு. செய்வது. அடுப்பறை. பாதி. அடுப்பு. வெரி குட். பரதம். நாட்டியம். காலில். சலங்கை. வெரி குட். 2. வீடு. மனை. சோர்வு. உறக்கம். தூங்குவது. கட்டில். வெரி குட். கண். பார்வை. சிமிட்டுவது. இமை. வெரி குட். நல்ல குறிப்பு. இதுல 2 இருக்கு, எதை சொன்னாலும் ஓகே. தூக்கம். உறக்கம். சத்தம். குரட்டை. வெரி குட். 5 சொற்களும் கண்டுபிடிச்சிட்டீங்க. வெல் டன். இப்போ நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். வாங்க விவந்த் அண்ட் அனு. ஏன் அனு குறிப்பு அங்க நின்று குறிப்புகள் கொடுக்கறது சுலபமா இருக்கா, யூகிக்கிறது சுலபமா இருக்கா? அங்கதான் கஷ்டமா இருக்கு. அது கஷ்டமா? ஓ சரி சரி. எது வேணா சொல்லலாம், வாய்க்கு வந்தது. இல்ல அது ரொம்ப எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் இல்லையா? ஸோ அங்கதான் கஷ்டம். சரி பார்ப்போம். இப்போ விவந்த் எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவுறாரு. உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. காரம். இனிப்பு. உப்பு. அதுதான் கண்டுபிடிக்க வேண்டிய சொல்லே. சாரி, மன்னிக்கணும். அடுத்த சொல். புரியவே இல்லை. என்னது எனக்கு வார்த்தையே புரியல. இட்ஸ் வெரி ஜம்பிங். அடுத்த சொல். அடுத்து பண்ணுங்க. நேரம். காலம். பார்ப்பது. சகுனம். வெரி குட். அடுத்தது 60 வினாடிகள் இருக்கு. ஆமா சார். இன்னும் 50 செகண்ட்ஸ் சீக்கிரம். வேர்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதுதான் கண்டுபிடிக்கலையா? அதை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு. சீக்கிரம் சார். நெக்ஸ்ட் போலாம் சார். அடுத்த சொல். என்ன சார் எப்படி மாத்தி படிச்சா வரமாட்டேங்குது. நெக்ஸ்ட் போலாம் சார். அடுத்த சொல். திரும்ப அதே தானே வரும். இதுல எந்த எழுத்து தேவையில்லைன்னு தெரியுதா? ஏதோ ஒரு எழுத்தை நீக்கிருங்க. ஒரே ஒரு எழுத்து மட்டும் எடுக்கணும். நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கேன். சாரி. 3வது எழுத்து எடுங்க. Oh my god. முடிஞ்சிச்சு. எவ்வளவு சிம்பிளா இருக்கா இல்லையா? ஆமா இருக்கு. அத ரியலைஸ் பண்ணல. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டீங்க. மைண்ட் பயங்கரமா ஜம்பிள் ஆகுது. நீங்க வந்து பாருங்க. சார் நீங்க சொல்லாதீங்க சார். என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியுதா என்னன்னு? இங்க தமிழ் ஜூட் எப்படி படிக்கிறது? ஜி வாங்க ஜி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் தான் நினைச்சேன் நீங்களும் வா. ஈடி. ஓகே ஓகே. ஓ நீ இது மட்டும் எடுக்க சொல்லிட்டீங்கன்னு நினைச்சேன். அது தனியா எழுத்தே கிடையாது. சரி சரி. சரியான டீம் தான் இன்னைக்கு. சரி சார். நான் கொஞ்சம் பயந்தேன் ஆக்சுவலா. ஓ நம்ம தான் தெனரம் போல் இருக்கு மேடம் சூப்பர்னு. இப்ப 2 பேருமே அப்படினா அப்ப நீங்க எங்க வந்து நில்லுங்க வாங்க. இப்ப 2வது சுற்றோட முதல் வாய்ப்புல ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதனால இதுல சுதாரிப்பா இருந்து 5ஐயும் கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கணும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. தேவையில்லாத ஒரு எழுத்து இருக்கும், அதை மட்டும் விளக்கிருங்க. அந்த ஐடியா முதல்ல எனக்கு கொடுத்துருக்கலாம் சார். இல்ல அவ்வளவுதான். அது ரொம்ப சிம்பிள். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சரி கம 15வா? கோணி. சாக்கு. குட்.
இரும்பல். தும்மல். கோவில். கோபுரம். நடிக்காம சொல்லுங்க. தண்ணி. தண்ணி. தண்ணீர். ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. சொன்னா அடுத்த குறிப்பு. மழை. நீர். கடைசி குறிப்பு கவனமா கொடுக்கணும். சிறிது. சிறிது. குழாய். அடுத்த சொல் போலாம். கடல். கப்பல். உயிரினம். மீன். கடிக்குது. கடிப்பது. நண்டு. கடிக்குது. ஓகே ஓகே, 4 கண்டுபிடிச்சிருக்கீங்க. உயிரினம்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஆனா கடிக்குதுங்கிறீங்களே. பரவாயில்ல. கடல் நண்டு கடிக்குதான் உங்களுக்கு. நண்டு கண்டுபிடிச்சது ஆச்சரியம் தான். அதுக்கு முன்னாடி ரொம்ப ஈஸியான ஒன்று விட்டுட்டீங்களே. தண்ணீர், மழைன்னாங்க, சின்னதுன்னாங்க. அப்படின்னா என்ன? மழை, தண்ணி, சின்னது. அதை ஒன்றா சரியாக சொல்லிருக்கலாம். சொட்டு அப்படின்னா துளி. துளி. தூளி இல்லை, துளி. துளினா தொட்டில். இப்போ 4 கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சரி, பரவாயில்ல. இப்போ முன்னேறி வந்துட்டு இருக்கிறீங்க ஓரளவுக்கு. கரெக்ட் பண்ணி 3rd ரவுண்டில் சுதாரிச்சுக்கணும். இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுங்க. 2nd ரவுண்ட் அவங்க கம்ப்ளீட் பண்ணட்டும். வாங்க சௌந்தர்யா. இப்போ 2nd ரவுண்டில் உங்களுடைய 2வது வாய்ப்பு. போன முறை 5 கண்டுபிடிச்சிட்டிங்களா? வெரி குட். இப்போ அதே மாதிரி 5 கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கணும். நல்ல குறிப்புகள் கொடுக்கணும். சாய், கண்டிப்பா உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. ஆண்டாள். பெருமாள். மண்டை. கொண்டை. என்ன சொல்லி கண்டுபிடிச்சிருக்கணும்? குங்குமம். பெண்கள். கொடுப்பது. சிமிழ். சிமிழ். கிழக்கு. மேற்கு. 4. திசை. தைரியம். பலம். வெரி குட். காந்தம். இரும்பு. இழுப்பது. சரியான அழகான குறிப்பு. ஈர்ப்பு. வெரி குட். 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க. அபாரம். பரவாயில்ல. சாய் விக்னேஷ், நிறைய தமிழ் சொற்கள் அழகா தெரிஞ்சு வச்சிருக்க. தமிழ் ஒரு பாடமா படிச்சியா? நான் பள்ளியில படிக்கல. இல்ல படிச்சேன். 10th வரைக்கும் தமிழ் தான். அப்படியா? ஆமாமா. ஆங்கிலம், தமிழ், ஹிந்தியா? செகண்ட் லாங்குவேஜ் தமிழ், 3rd ஹிந்தி. வெல் டன், வெரி குட். 2வது சுற்றின் முடிவில் சௌந்தர்யா, சாய் விக்னேஷ் இவங்க 19 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. விவன் தன் அனு சந்திரசேகரன் 15 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. இடைவேளைக்கு பிறகு வரப்போகிற அந்த 3வது 4வது சுற்றில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பொறுத்திருந்து பார்ப்போம். இது காளிமார்க் பவன் ஷோ, ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு காளிமார்க் பவன் ஷோ, ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இது 3rd ரவுண்ட், 3வது சுற்றோட துவக்கத்தில் நீங்கள் ஒரு 4 மதிப்பெண்கள் பின்தங்கி இருக்கிறனால இன்னும் நல்ல உற்சாகமாக விளையாட வேண்டிய ஒரு தருணம் இது. இதில் நீங்கள் திரையில் பார்க்க போகிற சொல்லில் ஓரிரு எழுத்துக்கள் விடப்பட்டு இருக்கும், மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். அந்த எழுத்துக்களை தேடி கண்டுபிடித்து சொல்லை யூகித்து குறிப்புகள் கொடுக்க வேண்டும். 2 நிமிடம் 5 சொற்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சொல்லாமா? அடுத்தது போலாமா? லட்சியம். கொள்கை. நோக்கம். குறிக்கோள். வெரி குட். பின்றீங்க. வாகனம். ஓட்டுநர். சுற்றுவது. சுற்றுவது. சக்கரம். வெரி குட். 2. தூய்மை. வெண்மை. இது நடிக்காம சொல்லுங்க. தமிழ்ல வரணுமே.
70 வினாடிகள் இருக்குன்னு அவசரம். ஆமா. கரை. அழுக்கு. வெரி குட். வீடு. வாசல். கம்பி. ஏதாவது சொல்லுங்க. மூணாவது ஆமா. குறிப்பு. ஜன்னல். வெரி குட். சட்டமன்றம். சட்டமன்றம். வழக்கு. 5 சொற்களையும் கண்டுபிடிச்சு உங்களையே நீங்க ஆச்சரியப்படுத்திட்டு ஆமா. இருக்கீங்கல்ல? எனக்கே சர்ப்ரைசிங்கா இருக்கு. அது தெரியும். இல்ல ஆனா சார் இங்க இருந்து பாக்கும்போது அவங்க சாரி ஏய், அப்பா இப்படி இருக்கு எனக்கு பாக்க ஆனா எல்லாம் வந்துருது. அப்படிலாம் பண்ணல. ஈஸியா தான் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் ஈஸியா நீ வந்து இருக்காது. நின்னு பாரு அப்பதான் தெரியும். வெல் டன் அனு அண்ட் விவாந்த். நீங்க போய் அமர்ந்துருங்க. இப்போ 3வது சுற்றுல உங்களுக்கான வாய்ப்பு. இதுல உங்களுக்கு தெரியும் fill up the letters. மிஸ்ஸிங் லெட்டர்ஸை ஃபில் பண்ணிட்டு அந்த சொல்லை கண்டுபிடித்து குறிப்புகள் கொடுக்கணும். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வீடு. இருக்கை. இருக்க. சுவர். கட்டுவது. கட்டுவது. செங்கல். வெரி குட். அடுத்தது போயிட்டு வரலாமா? அடுத்தது சீக்கிரம். பூ. பூ. மல்லிகை. காலையில். காலை. ஓகே அடுத்த சேர்ந்து. உறவினர்கள். உறவினர்கள். குத்தம். குத்தம். சேர்ந்து இப்போ குத்தம். கும்பல். நண்பர்கள். அடுத்தது அடுத்தது போலாமா? சீக்கிரம். அடுத்தது தும்மல். இரும்பல். பூ. பூ. காலையில். பூஜை. வேறு. அந்த வேறுனால பல பல சமயங்களில் பிரயோஜனமே இருக்காது. அது என்னன்னு ஃபர்ஸ்டே எனக்கு புரியல. இது என்ன சொல்லுன்னு தெரியலையா? மலர்ச்சி. ஆமா, அதான் ட்ரை பண்ணி பார்த்தோம்ல. பூ காலையில் நாங்க மலர்வதுன்னு எதிர்பார்த்தாங்க. மலர்ச்சி ஓகே. அப்படி சொல்லியிருந்தா அப்புறம் ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம். அது என்னது அந்த ஆ டேஷ் ரி. ஆ அவன்னா டேஷ் ரி. இல்ல ஆசாரி. ஆசாரி. உனக்கு ஆபேரியாவது தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அதையா கண்டுபிடிச்சிங்கன்னா ஏத்துட்டு இருந்திருப்போம். பரவாயில்ல. நீங்க மொத்த மதிப்பெண்கள் 21. அனுவும் விவந்தும் சேர்த்து 20 மதிப்பெண்கள். ஸோ ஒரு மதிப்பெண் இப்போதைக்கு நீங்க முன்னிலையில் இருக்கிறீங்க. ரொம்ப கவனமா இருந்து நீங்க விளையாடணும். இப்போ நீங்க போய் அமர்ந்துருங்க, அவங்க வரப்போறாங்க. இது 4வது சுற்று. அனு சந்திரசேகரன் விவந்த் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு. இதை சரியா பயன்படுத்திக்கிட்டு மதிப்பெண்கள்ல முன்னிலையில் இருந்தீங்கன்னா அந்த மணி ட்ரீ ரவுண்டுக்கு நீங்க தகுதி பெறலாம். இது ரொம்ப எளிமையான ஒரு சுற்று. ஒரே நிமிடத்தில் 10 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். க்ளூ வந்து எத்தனை க்ளூ கொடுக்கலாம்? அதே மாதிரி அதிகபட்சம் 3. ஓகே. ரொம்ப விரைவா கண்டுபிடிக்கணும். அப்பதான் அதிக சொற்கள் நீங்க முயற்சி செய்து பார்க்கணும். உங்களுக்கான 1 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. விஷம். ஏதாவது சொல்லுங்க. இறப்பு. எதிர். அமிர்தம். நெக்ஸ்ட். பின்றைய வீடு. வீடு. வாசல். பின்னாடி. நல்லா படிங்கம்மா. என்னது? என்ன சொன்னீங்க? தோட்டம். தோட்டம்மா. அது என்னது? ஓ சாரி. துப்பாக்கி. இது 2வது குறிப்பு. துப்பாக்கி. குண்டு. தோட்டா. ஓகே, தொடர்ந்து சொல்லக்கூடாது, பரவாயில்ல. அடுத்தது. நண்பன். பகைவன். வேறு. எதிரி. 3 வேகமா 10 செகண்ட்ஸா இருக்கு. அமைதி. மௌனம். இது என்னது? நல்லா படிங்க. சரி. மரம். மரம். கிளை. வாசனை. சாந்தனம். பரவாயில்ல, சந்தனம்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. வாய் தவறி நீங்க வந்து சாந்தனம் சொன்னாலும் ஏத்துக்கிறேன். 4 மதிப்பெண்கள் உங்களுக்கு. இப்ப வந்து அவங்க எவ்வளவு கண்டுபிடிக்கிறாங்க. 4 கண்டுபிடித்தாங்கன்னா ஆபத்து தான். பாப்போம். உட்கார்ந்துருங்க, வாங்க. ஒரே நிமிடத்தில்
10 சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். ஓகே 10 கண்டுபிடிக்கணுங்கிறது அதிகபட்சம். குறைந்தது 4ஆவது கண்டுபிடிச்சாதான் நீங்க மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி பெற முடியும். அந்த விளையாட்டை தொடங்குறதுக்கு முன்னாடி இப்போ முதல்ல உன்னோட பாட்டு ஒன்று கேட்டுருவோம். ஓகே. உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. உன்னை காணாது நான் இன்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே. நிதம் காண்கின்றவான் கூட நிஜமல்ல, இதம் சேர்க்கும் கனா கூட சுகமல்ல. நீ இல்லாமல் நான் இல்லையே, உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் உன்னை காணாமல் கிருஷ்ணா. குட், பியூட்டிஃபுல். சரி, தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. செலவு வரவு 1 பூ வாசனை வெள்ளை ரோஜா வெள்ளை 3வது குறிப்பு மல்லிகை காற்றின் மொழி 3 காற்று வீசுவது சுகம் சுகமான காற்று பூங்காற்று இன்னும் கடைசி குறிப்பு மென்மை. அடுத்தது ரஜினிகாந்த் தலைவர் பண்ணுவது 10 வினாடிகள் நடிப்பு 4 சுதந்திரம் விடுதலை 5 காலை மாலை 6 வெரி குட். மணி ட்ரீ ரவுண்டுக்கு நீங்க தகுதி அடைஞ்சிட்டீங்க. சூப்பர் சிங்கர் ரவுண்ட்ல கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருடங்கள் இதே மேடையில இதே கேமரா முன்னாடி நடுவர்கள் முன்னாடிலாம் போட்டி போட்டிருக்கீங்கல்ல. இந்த அளவுக்கு இந்த பதட்டம் வந்ததே இல்ல. நல்லா பாடணுன்ற ஒரு கவலை இருக்குமே ஒழிய என்ன பாட போறோம் எல்லாமே தெரியும். இதுல என்ன நடக்க போகுதுன்னு அங்க உட்காரும் போது அப்படிதான் இருக்கீங்க, அதுக்கு மேல இருக்கு. உங்களுடைய டோட்டல் ஸ்கோர்ஸ் தெரியணும்னு அவசியம் இல்லை. நீங்க மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி அடைந்து விட்டீர்கள். பரவாயில்ல. வெல் டன் சௌந்தர்யா அண்ட் சாய் விக்னேஷ். நீங்க எப்படி நில்லுங்க. அனு, உங்களுடைய அப்சர்வேஷன் சொல்லுங்க. ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் ரவுண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் கம்மியாக தான் இருந்தது எங்களுக்கு. ஓகே, சாய் விக்னேஷ். ஆக்சுவலி தமிழ் 10th வரைக்கும் படிச்சதுனால என்ன சொல்ற ஒரு 60 to 70% தெரியும். பரவாயில்ல. ஓ 60-70 மார்க் கொடுப்பியா உனக்கு? பரவாயில்ல. இல்லை பட் என்ன சொல்றது, சில வார்த்தைகள்லாம் படிக்க தெரியும் பட் அர்த்தம் தெரியாது. ஸோ அதெல்லாம் மட்டும் கற்றுனா ஆக்சுவலி நல்லா இருக்கும். பரவாயில்ல. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு உங்களுக்கு இவ்வளவுதான் தமிழ் தெரியும்னா கூட அதையும் தாண்டி ஒரு ஆர்வமாக பங்கு பெறணும்னு நினச்ச உங்களோட ஆர்வத்தை பாராட்டுகிறோம். நீங்கள் எடுத்த முயற்சிக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நால்வருக்கும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற இந்த 2 அணிகளை சேர்ந்த நால்வருக்கும் காளிமார்க் பொவன்டோ வழங்கும் இந்த கிஃப்ட் ஹேம்பர் பரிசாக கிடைக்கிறது. ப்ளீஸ் கம். அது கூடவே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற இந்த நால்வருக்கும் நலாஸ் ஆப்பக்கடை வழங்கும் ரூபாய் 3000க்கான கிஃப்ட் வவுச்சர்ஸும் பரிசாக கிடைக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் 4வது சுற்றோடு வெளியேறும் மணி, விவந்த் அண்ட் அனு சந்திரசேகரன் இவர்களுக்கு தி சென்னை மொபைல்ஸ் வழங்கும் ரூபாய் 7500 பெருமானமுள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் ஒவ்வொருவருக்கும் பரிசு. இன்றைய நிகழ்ச்சியில் 4 சுற்றுகளை கடந்து மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி பெற்றிருக்கும் மணி சௌந்தர்யா மற்றும் சாய் விக்னேஷுக்கு ஐஎஸ்எல் ஃபார்ம்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் வழங்கும் ரூபாய் 10,000 பெருமானமுள்ள ஹாலிடே பேக்கேஜ் ஒவ்வொருவருக்கும் பரிசாக கிடைக்கிறது. இடைவேளைக்கு பிறகு அந்த இறுதி கட்டம் மணி ட்ரீ சுற்றில் மறுபடியும் உங்களை சந்திப்போம். காத்திருங்கள். இது காளிமார்க் பொவன்டோ ஒரு வார்த்தை 1 லட்சம் தமிழோடு விளையாடு பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வெல்கம் பேக் டு காளிமார்க் பவன் டு ஒரு வார்த்தை ஒரு லட்சம் தமிழோடு விளையாடு பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இன்றைய நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டம் மணி ட்ரீ சுற்று. இதுக்கு தகுதி பெற்றிருக்கிறவங்க சூப்பர் சிங்கர்ஸ் சௌந்தர்யா மற்றும் சாய் விக்னேஷ். இதுல 5 நிலைகள் உண்டு. ஒவ்வொரு நிலை ஜெயித்தாலும் ஒரு பரிசு தொகை. முதல் நிலை ஜெயித்தால் 10,000, பிறகு 20,000, 30,000, 50,000, இறுதி கட்டமான 5வது நிலை ஜெயித்தால் 1 லட்சம். இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த லட்சாதிபதி நீங்கள். இப்போ முதல் நிலையில் கொடுக்கப்படுகிற 9 சொற்களுள் 5ஐ கண்டுபிடித்தால் உங்களுக்கு 10,000 ரூபாய். அதற்கான கால அவகாசம் 2 நிமிடங்கள். நீங்க கண்டுபிடிக்க போற 5 சொற்களும் ஒரே முதல் எழுத்தை கொண்டுதான் தொடங்கும். முதல் சொல்ல கண்டுபிடிச்சா அதை நினைவில் வச்சுக்கிட்டா மற்ற சொற்கள் ரொம்ப எளிதா இருக்கும். தொடங்கலாமா? முதல் நிலை 10,000க்கான சவால். 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. வானம், மேகம், பறப்பது, காக்கா, இயந்திரம், காற்றாடி. வெரி குட். படிப்பது, படிப்பது, கண்ணாடி, புத்தகம், புத்தகம். சீக்கிரம். நெக்ஸ்ட். அடுத்த சொல். ஊசி, காசி, மருந்து, மருந்து, காய்ச்சல். வெரி குட். வெற்றிலை, வெற்றிலை, சீக்கிரம். சும்மா டக்குனு காம்பு. வெரி குட். அடுத்த சொல். சில்லறை, காசு. வெரி குட். சமையல், காய், முழுமையாக, சமையல், காசு, முழுமையாக, காய்கறி. காய்கறி. 5 சொற்கள் கண்டுபிடிச்சு 10,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கிறீங்க. சௌந்தர்யா, சாய் விக்னேஷ், வெல் டன். இப்ப 2வது நிலைக்கான சவால் 2 நிமிடங்களில் கொடுக்கப்படுகிற 8இல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் 20,000 ரூபாய். திரையில நீங்க பார்க்க போற சொல்லில் எழுத்துக்கள் இடம் மாறி இருக்கும். சரியாக இடத்தில் பொருத்தி சொல்லை யூகித்து குறிப்புகள் கொடுக்க வேண்டும். ஜம்பிள் லெட்டர்ஸ். 2 நிமிடத்தில் 5 சொற்கள். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கால், மெட்டி, தெய்வம், பாதம், சுண்டல், கடல், கட்டுவது, சுண்டல், பொட்டலம், அஞ்சலி, மரணம், அமைதி, 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 மௌனம். வெரி குட். வானம், மேகம், வெடிப்பது, வான வேடிக்கை, பாதி, வேடிக்கை, வேடிக்கை. வெரி குட். உலுக்கல், பரிசு, லாட்டரி, குலுக்கல். லாட்டரி என்பது தமிழ் சொல் அல்ல, விதிமீறல். அடுத்த சொல். சீக்கிரம் சீக்கிரம். பிரயாணம், கால், பாத, யாத்திரை. வெரி குட். 5 சொற்கள் கண்டுபிடிச்சு 20,000 ரூபாய் வென்றிருக்கிறீர்கள். சாய் விக்னேஷ், சௌந்தர்யா, வெல் டன். எப்பல இருந்து லாட்டரி தமிழாச்சு? அப்படியே தமிழ்ல எல்லாம் லாட்டரி சீட்டுன்னு தமிழ் பத்திரிகைகள் எழுதுறதுனால அது ஒரு தவறான போதனை ஆயிடுது. சரி, இப்போ 3வது சுற்றுக்கு போக போறோம். 3வது சுற்று கொடுக்கப்படுகிற 7இல் 5 சொற்களை கண்டுபிடித்தால் 30,000 ரூபாய் பரிசு. 2 நிமிடங்கள். அதில் 30 வினாடிகள் சொற்களை மனப்பாடம் செய்து கொள்வதற்கு, 1.5 நிமிடங்கள் அதை நினைவுக்கு கொண்டு வந்து குறிப்புகள் கொடுப்பதற்கு. மனப்பாடம் செய்து கொள்வதற்கான 30 வினாடி கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. அடுத்தது, 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 ஓகே, அடுத்தது,
ஓகே. தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. குழந்தைகள், விளையாட்டு, பயணம், பள்ளி, கடைசி குறிப்பு. போகுவது, ஸ்கூல் பஸ். ஓ குட் குட். அடுத்த சார். மதில், 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 சுவர், ஒன்று. வெரி குட். பாலாறு, 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 தேனாறு, தேர், இழுப்பது, தவறு, சரி, கயிறு, தேர், இழுப்பது, தங்கம், சங்கம், தங்க, தங்க தேர். பையனுக்கு தெரியுது. ஒன்று இமிட்டேஷனா போடுறதுனால தெரியாம போச்சு. ஒன்று தான் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. அதனால நீங்க முதல் நிலையில் ஜெயித்த 10,000தோட வீட்டுக்கு செல்லலாம். இருந்தாலும் அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக விளையாடலாம். உங்க தமிழ் அறிவுக்கு ஒன்றும் பெரிய பங்கம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் ஒரு அணியா சேரும் பொழுது புரிந்து கொள்ளுதல் வேணும்ல. இப்படி சொன்னா இப்படி இருக்கும்னு புரிந்து கொள்ளுகிறதுனா பயிற்சியில தான் வரும். வெல் டன் சௌந்தர்யா அண்ட் சாய் விக்னேஷ். சரி, இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுவதற்கு முன்னால் சூப்பர் சிங்கர்ஸ் வந்திருக்கனால அழகா ஒரு பாட்டோட முடிச்சிருவோம். ஒரு டியூட். வெள்ளை புறா ஒன்று எங்கது கையில் வராமலே, வெள்ளை புறா ஒன்று எங்கது கையில் வராமலே, நமது கதை புது கவிதை இலக்கணங்கள் எதற்கு இல்லை, நான் என்னும் பூமாலையோ, வெள்ளை புறா ஒன்று எங்கது கையில் வராமலே. தேங்க்யூ சௌந்தர்யா அண்ட் சாய். இன்றைய நிகழ்ச்சியில் மணி ட்ரீ ரவுண்டு வந்து பங்கு பெற்ற சூப்பர் சிங்கர் சௌந்தர்யா அண்ட் சாய் விக்னேஷ் இருவருக்கும் ஜஸ்ட் சல்வார்ஸ் வழங்கும் ரூபாய் 15,000 பெருமானம் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் இருவருக்குமே பரிசாக கிடைக்கிறது. வெல் டன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். மணி ட்ரீ ரவுண்டில் இன்னைக்கு முதல் நிலையில் 10,000 ரூபாய் ஜெயித்த நிலையில் லட்சாதிபதி ஆகும் வாய்ப்பை இழந்தாலும் அந்த 10,000க்கான செக்கை எடுத்துட்டு போறாங்க. விஜய் டிவி வழங்கும் ரூபாய் 10,000க்கான செக் சௌந்தர்யா மற்றும் சாய் விக்னேஷ். மறுபடியும் அடுத்த வாரம் புதிய 2 அணிகளோடு சில பிரபலங்களோடு உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை இன்றைக்கு பங்கு பெற்ற அணிகள் சார்பில் நன்றி, வணக்கம், வாழ்த்துதல் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வசந்தன்.